என் குலதெய்வமான குலந்தளவனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனக்கு பணிவுடன் வணக்கம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இப்போ ஒரு லக்கணத்துக்கு இந்த கிரகங்கள் கொடுக்கச்சவும் செய்யும் யோகர்கள் அப்படிங்குவாங்க. அப்போ அந்த யோகர்கள் கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்ல, அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லக்கணத்தை சொல்லி இப்போ இப்போ என்ன போட்டிருக்கோம் தலைப்பு அப்படின்னா, மேச லக்னத்துக்கு குரு கெடுக்க செய்யும், சனி கொடுக்க செய்யும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது சனி கொடுக்க செய்யுங்கிறது என்னுடைய யூகம், கண்டிப்பாக கொடுக்கும். குரு கெடுத்ததுங்கிறது என்னுடைய அனுபவம், நான் பார்த்த ஜாதகம். அப்போ அதை உங்கள்கிட்ட அந்த ஜாதக கட்டத்தெல்லாம் போட்டு விலக்கி அதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு பதிவும், நான் போடுறது எல்லாமே நான் பார்த்து உணர்ந்த ஜாதகம்தான். முக்கால்வாசி ஜாதகம் பார்க்க வரும்போது, ஐயா இதை இந்த மாதிரி தான், உங்கள் பேர்லாம் வராது, நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்ததை காமிச்சு தான் இந்த மாதிரி வீடியோ உங்களதை போட போகிறேன், இதனால் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு அவங்க அனுமதி பெற்று தான் போடுறோம். இன்னொன்று, அப்போ நம்ம இந்த ஒரு இதை பார்க்குறோம். இப்போ பொதுவாக மேச லக்கணம் அப்படின்னா குரு பாக்கியாதிபதியாக வருகிறார், 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் கொடுக்கறது நல்ல யோகாதிபதி தானே, யோகத்தை தானே கொடுக்கணும். எங்கே இருந்தாலும் அவர் அந்த யோகத்தை கொடுக்கணும்ல. அப்படிங்கிறது 9க்கும் 12க்கும் அதிபதி. கண்டிப்பாக மேச லக்கணத்துக்கு குரு கொடுக்கணும். அப்போ குருவோட காரத்துவமான என்னெல்லாம் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு காரகம் என்ன? வாலிப வயசுனா குழந்தைய கொடுக்கணும், திருமணமாகி குழந்தைய கொடுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? பணமும் நகை நட்டு, நகை நட்டுங்கிறது நகை, இந்த நகை வாங்கிறது, பணம் கொடுக்கறது, கொஞ்சம் மதிப்பு மரியாதையை கொடுக்கறது, அந்த மாதிரி நமக்கு யோகங்கள் இருக்குது. குரு பொதுவான அதோட காரத்துவமான நகை வாங்கிறது, குழந்தை பிறக்கக்கூடியது, இந்த மாதிரி யோகங்கள்லாம் இருக்குது, அது கொடுக்கணும். சரி, எந்த பாவகத்தில் வருகிறார்? இப்போ 9ஆம் பாவத்துக்கு அதிபதி. கண்டிப்பாக 9ஆம் பாவகம் அப்படிங்கும்போது என்ன செய்யணும்? தந்தை வழி உள்ள சொத்து, நம்ம பித்திருக்கள் முன்னோடிகள் உள்ள சொத்து, இந்த சொத்துனால நமக்கு லாபம் வரணும், நமக்கு வாரிசு வரணும், அதானே? அப்போ நம்ம முன்னோடிகளுக்கு அந்த ஒரு வாரிசு பிறக்கணும் வாலிப வயசில். அப்படிங்கும்போது 12ஆம் இடத்துக்கு அதிபதி, 12ஆம் பாவங்கிறது நல்லதே எடுப்போம். ஏன்னா அவர் கொடுக்கணும்ல, கெடுக்கக்கூடாது. திடீர்னு யோகம் வரணும், எங்கேயுமே சம்மந்தம் இல்லாத யோகம் வரணும், வெளி ஊர் போகணும், அல்ல வெளியிலேருந்து ஏதாவது வருமானம் வரணும், இப்படித்தானே? இது இங்கே அப்படி கிடையாது. இது அப்படியே தலைகீழ மாற்றி வந்த ஜாதகம். சரிங்களா? பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். நான் போடுற வீடியோ அப்படின்னா நான் பார்த்து உணர்ந்த ஜாதகம் தான், அதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இல்லாத உள்ளாத நான் எத்தனையோ புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன், இங்கே இருக்குது. ஆனால் அங்கே எழுதப்பட்டு உள்ளது அது வேணால் நம்ம போடலாம். ஜாதக அலங்காரத்துலேயோ எத்தனையோ யோகங்கள் இருக்குது. அந்த யோகத்தெல்லாம் போடும்போது அங்கே நடக்குதா அப்படிங்கும்போது புஸ்தகத்தில் எழுதப்பட்டது உண்மை, அது இன்னொரு நாளைக்கு விளக்கலாம், இங்கே பேச வேணாம். ஆனால் அங்கே சில நடக்காத விஷயங்கள் இருக்குது, கெடுதல் அங்கே எழுதியிருக்கிறது, அது நன்மையாக நடக்கிறது இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத பிறகு பார்ப்போம், ஒவ்வொரு வீடியோவை பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது மேச லக்கணத்துக்கு குரு கெடுக்குவார், கெடுக்க செய்யும், சனி கொடுக்க செய்யும். சரிங்களா? குருவை மட்டும் பார்ப்போம். சரி, சனியை டச்சில் விட்டுட்டு போயிருவோம். சரிங்களா? அப்போ இந்த ஜாதகர் ஒரு ஆணோடைய ஜாதகம் பார்க்க போகிறோம். அவர் பிறந்தது 6/2/1989, பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 1989, நேரம் காலையில் 11:50 AM. திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காங்க. அப்புறம் ஊரெல்லாம் சொல்ல முடியாது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தத்து சைடு வரைக்கும், அங்கே வரைக்கும் போகும். இங்கிட்ட பழனி, கொடைக்கானல், அங்கே இப்படி எடுத்துகிட்ட வேலை சந்தர்லாம் தாண்டி போகும். அது வரைக்கும் இருக்கட்டும், எங்கேயோ ஒரு ஊர் அப்படி எடுப்போம். சரிங்களா? அப்போ ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது பாருங்க. அவர் லக்கணமாக வர்றது மேச லக்கணம். லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். 2ஆம் பாவகத்தில் குரு, 3இல் மாந்தி, 4இல்
யாரும் இல்லை. 5ல் கேது, 9ல் சனி, 10ல் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், 11ல் ராகு. இதுதான் அந்த கிரக அடைவு அவருக்கு இருக்கிறது. சரிங்களா? இதில் எந்த கிரகம் வலுவாக இருக்குது அப்படிங்கிறத விட நம்ம அப்படியேன்னு அந்த இதை சொல்லும்போது சொல்லலாம். சரிங்களா? இதில் செவ்வாய் ஆட்சி தான். 2ஆம் இடத்துல குரு இருக்கார். இப்போ நல்லா இருந்தால் தானே கொடுக்கணும். அதை பார்ப்போம். குரு வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறார், அவ்வளோதான். வீடு கொடுத்தவர் தனக்கு கோணத்தில் தான் இருக்கார். அப்போ வீடு கொடுத்தவர் நல்லா தான் இருக்கிறார். சனியோட வீட்டில் இருந்தாலும் நண்பரோட வீட்டில் இருக்கார். இருந்தாலும் பார்ப்போம் அது எப்படி இருக்குது என்னான்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ அவர் பிறந்தது திங்கட்கிழமை பிறந்திருக்கார். நட்சத்திரம் வந்து திருவோணம். அப்போ நட்சத்திரமும் திருவோணம், திங்கட்கிழமை ரெண்டுமே சந்திரனுக்கு உள்ளது. ஓகே, அருமை. சந்திர திசை வந்து வெறும் 3 மாதம்தான். அப்போ அதுக்குள்ள வேலை இல்லை. இப்போ இருந்தாலும் அந்த 10ஆம் பாவகத்தில் 4 கிரகம் இருக்குது. அதில் எதெல்லாம் வலிவாக இருக்குது, எது அஸ்தங்கமாக இருக்கா, என்ன உடனே பார்த்துருவோமா? இப்போ எடுத்துட்டிங்கனாக்கும் சூரியன் 23.44 டிகிரி அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் 23 டிகிரி திருவோணம் 4ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ 2 பேருமே ஒரே டிகிரி தான். அப்போ அமாவாசை தேதியில் தான் பிறந்திருக்கார். 1. அதே மாதிரி அடுத்து புதன் வந்து 2.17 ரொம்ப விலகி, அதாவது முன்னாடி இருக்கார். 2 டிகிரியில் இருக்காங்க. இவங்க 23 டிகிரியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 21 டிகிரி விலகி இருக்கார். அப்போ அஸ்தங்கம் கிடையாது புதன். சுக்கிரன் 9 டிகிரி. அப்போ சுக்கிரனுக்கும் புதனுக்கும் அங்கே இனவுன்னு எடுக்க முடியாது. ஒரே கட்டத்துக்குள்ள தான் இருக்காங்க. 13 டிகிரிக்குள்ளே தான் இனவு. சுக்கிரன் 9 டிகிரி, அங்கே 23. அப்போ அங்கே இனவு எடுக்க வேணாம். இருந்தாலும் பார்ப்போம். இந்த இடத்துல சந்திர தசையும் இவருக்கு பிறக்கும்போது நன்மையை செஞ்சுருக்கார். தாயார் குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கலை கொடுத்துருக்கு தான் செய்யணும். 3 மாதம் தானே. அப்படின்னா தாயார் உடல்நிலை இவர் உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துருக்கும். இல்லை கர்மஸ்தானத்தில் இருக்கனால யாராவது முன்னோர்கள் இறந்துருக்கலாம். நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஏன்னா சின்ன வயசில் போயிட்டு, ஏன்னா கர்மஸ்தானத்தில் இருக்கிறனால சனியோட வீட்டில் இருக்கிறனால கர்மக்காரியங்கள் அமாவாசை திதியில் இருக்கிறனால ஒளி இழந்ததுனால முன்னோர்களை கை வச்சுருக்கோம். இது என்னுடைய ஒரு யூகம், அவ்வளோதான். அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கல. செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம் செவ்வாய் கொடுக்க செய்தார். நிலம் வாங்கினாங்க, வீடு, இதெல்லாம் கொடுக்க செஞ்சார். அவருடைய காரத்தை லக்கணத்தில் இருக்கனால. இப்போ 8ஆம் இடத்துக்கு அதிபதினா அவர் 8ஆம் இடத்துல ஆட்சியாக இல்லைப்பா, லக்கணத்தில் தான் இருக்கிறார். அவர் கொடுக்க செய்தார் லக்கணத்துக்கு. அப்போ அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிலமெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஓகே. ராகு தசை ஒரு 18 வருஷம். ராகு 18 வருஷம். இப்போ அவர் என்ன நிலைமையில் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியோட வீட்டில் இருக்கார். சனியால் பார்க்கப்படுகிறார். 11ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் இவருக்கு என்ன செய்யும் அப்படின்னா, படிப்பு தான் அவருக்கு தேவைப்படுது. படிப்பில் வந்து படிப்பை கொடுக்க செய்தார். அதோடைய காரக கிரகங்கள் வலுவாக இருக்கனால உடல் ரீதியாக இடம் மாற்றத்தை கொடுத்தார்கள். உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு, சின்ன சின்ன உடல் ரீதியாக ஒரு இதாக இருந்தாலும் எதுவும் ஒச்சம்லாம் ஆகலை, நல்லா தான் இருக்கிறாங்க. படிப்பை கொடுக்க செஞ்சார், கெடுக்கலை. ராகு 11ஆம் பாவத்தில் கும்பத்தில் இருந்து கொண்டு சனியால் பார்க்கப்பட்ட ராகு. அப்போ சொந்த வீட்டுக்காரன் பார்க்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. அந்த இடத்துல ராகு பெருசாக கெடுக்கலை. ஏன்னா அவங்க தீயவங்க கெட்டு போயிட்டான், இருந்துட்டு போட்டோம். அவன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கெடுக்கலை. இருந்தாலும் இடம் மாற்றான் படிப்பில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப பெரிய படிப்பை படிக்காமல் ஓரளவுக்கு படிப்பை கெடுக்காமல் ஒரு டிகிரி படிப்பு மாதிரி கொடுத்துருக்கிறார். படிப்புனால புரோஜனம் இருக்கானாக்கா அந்த அளவுக்கு இப்போ புரோஜனம் உள்ள படிப்பு இல்லை. டிகிரியை வாங்கியிருக்கிறார், அவ்வளோதான். ஏன்னா ராகால் அவ்வளோதான் கெடுக்கணும், இருந்தாலும் அவ்வளோக்காக கெடுக்கலாம். அந்த காரக கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால. அடுத்து குருவுக்கு வந்துடுவோம். இப்போ தான் கதாநாயகனுக்கிட்ட வரும். அப்போ 25 வயசு வரைக்குமே ராகு தசை முடிஞ்சிருது. 25க்கு மேலே வந்து நமக்கு குரு தசை வருது. கரெக்டாக பார்ப்போம்னா அப்படின்னாக்கும் கரெக்டாக போகிறது 25 வயசு முடிஞ்ச உடனே 13/5/2014 குரு தசை வருது. குரு தசையை கொஞ்சம் குரு தசை குரு புத்தி அதை வாட்டில் ஓடிட்டு போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த குரு தசையிலே அவருக்கு திருமணம் ஆக தொடங்குது. 25 வயசுக்கு மேலே குருவில் சனியில் பஞ்சாயத்து இருக்குது.
தன் வீட்டுக்கு 6 8ஆக வருகிறது. குருதசை குரு புத்தியில் திருமணம் நடக்குது. அது எப்படியா அப்படின்னா, அவரு தான் பாக்கியம் 12ஆம் இடத்துக்கு அதிபதி, 2ஆம் இடத்துல இருக்கார். சுகபோகத்தை கொடுக்கணும், குரு குழந்தைய கொடுக்கணும். ரைட். டக டகான்னு கல்யாணம் குருதசையில் 20 வயசு ஆயிடுச்சு. 25 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணார், குழந்தையும் கொடுத்தார். குழந்தைன்னா பெண் குழந்தை. 5ஆம் பாவத்தில் கேது இருக்கு, அப்புறம் எப்படியா குழந்தைய கொடுத்துச்சு அப்படின்னாக்க, 5ஆம் பாவத்துக்கு அதிபதியும் போய் சனியோட வீட்டில் இருந்து கொண்டார். அவருக்கு பிடிக்காத இடத்துல இருக்கிறார். சுபக்கிரங்க இருந்துட்டு போட்டுங்க, ஆனால் அவருக்கு பிடிக்காத இடத்துல இருக்கார். அந்த பாவகத்தில் கேது இருக்கிறார்ல, அந்த பாவகத்தை வேற சுபக்கிரங்கள் எதுவுமே தொடர்பு இல்லை, அதைத்தானே பார்க்கணும். அப்படிங்கும்போது குழந்தை கொடுத்துச்சு, பெண் குழந்தை. இவருக்கு வாரிசு கிடையாது. சரிங்களா? குருதசை சனி புத்தியில் பஞ்சாயத்து ஆகுது. கணவன் மனைவி பஞ்சாயத்து. இதில் குருவில் சனியில் தொடங்கினது அப்படியே கோர்ட்டு வரைக்கும் போய் இப்போ டைவர்ஸே ஆயிடுச்சு. ஆமாம், குருதசை சனியிலலாம் வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் டைவர்ஸ் ஆயிடுச்சு. குருதசை குரு புத்தியில் அவருக்கு ராகுல திருமணம் ஆச்சானாக்கு ராகுல திருமணம் ஆக கிடையாது. 25 வயசுக்கு மேலே தான் திருமணம் ஆகுது. 2014க்கு மேலே அந்த 2 வருஷத்துலேயே குழந்தை ஆகுது. அங்கே குருதசை சனி புத்தி ஸ்டார்டிங் 2016 6ஆவது மாதத்துக்குள்ளே டைவர்ஸ் ஆகுது. அங்கேயே பஞ்சாயத்து ஆகுது, இருந்தாலும் பிரச்சனை ஆகுறது. 2016 சனியிலேருந்து தொடக்கம். அங்கேருந்து வந்து இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது திருமணத்தை பார்க்க வரும். இந்த குருதசையில் செவ்வாய் புத்தியில் வர்றாங்கன்னு வைங்கள. இப்போ குருவில் சந்திரன் தான் போயிட்டுருக்காரு, கல்யாணம் ஆகாது, ஆனால் பார்க்க வர்றாங்க. இது எப்படியா குருவில் சந்திரன் கொடுப்பாரானாக்கும் கொடுக்க மாட்டார், ஒளி இழந்து போய்விட்டார். இந்த லக்கணத்துக்கு வந்து அவர் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் குடும்பத்தை கொடுத்தாலும் குடும்பத்தை வேற ஒரு குடும்பத்தை கொடுப்பாரா அப்படின்னா, 10ஆம் பாகத்தில் போய் சனியோட வீட்டில் இருந்து சுத்தமாக ஒளி இழக்கிறார். ஒளி எழுந்த சந்திரன் திருமணத்தை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த குரு சுத்தம் கொடுத்து எல்லாத்தையும் கெடுக்குது. பணம் விரயம், சம்பாரித்த பணமெல்லாம் போச்சுங்கிறாங்க. முதல்ல போகத்தான் செய்யும். 2ஆம் பாவகம் விரய செலவாகும். 12ஆம் பாவத்துக்கு அதிபதி 12ஆம் பாவத்துக்கு அதிபதி 2ஆம் பாவத்தில் சம்பாரித்த காசுலாம் விரயமாக போகும். காற்று மாதிரி போய்கிட்டே இருக்கும், விரயமாக போகும். பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, விவகாரத்து, டைவர்ஷன். இப்போ அவருக்கு 37 வயசு ஆகுது. ஆமாம், 1989. ஆமாம், இந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து இப்போ திருமணத்துக்கு வரும். திருமணம் நடக்குமா, மீண்டும் ஒரு இல்லற வாழ்க்கையை தொடங்குவாரா அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கும்போது அடுத்து சனி தசை. குருவே இந்த போர்டு போட்டார், சனி என்னாத்த எப்படி என்னாத்த அப்படிங்குவோம். சனி போய் எங்கிட்டயா கெடுக்க போகுது, குருவே கெடுத்துருச்சு கொடுக்கக்கூடியவர். சரி, ஏன் குரு கெடுத்தார்? இந்த லக்கணத்துக்கு குரு நன்மையை செய்யக்கூடிய குரு ஏன் தீமையை செய்தார், அது ஒரு பாயிண்ட் எடுக்கணும்ல. இந்த இடத்துல 2ஆம் பாவத்தில் தானே இப்போ இருக்காரு. குருவுக்கு அந்த இடம் என்ன? பகை வீடு. குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. ஒரு பாயிண்ட். தன் வீட்டுக்கு 9ஆம் பாவகத்துக்கு 6ஆம் பாவத்தில் மறைகிறார். பாவகம் கெட்டு போய்விட்டது. 12க்கு 3ஆம் பாவகம், அது மறைவு ஸ்தானம்தான், அங்கு மறைகிறார். ஆனால் 12க்கு 3ல் இந்த 3 காட்டிலும் கொடூரமானது 6 8 தான். அப்போ குரு தன் வீட்டுக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அவருடைய வீடு 8ஆம் பாவமாக வருது. அப்போ 6 8 தொடர்பு, வம்பு வழக்கு, பஞ்சாயத்து. இதில் வந்து 6 8 12 தொடர்பு. இதுங்கிட்டே 8 வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து என்னங்க 6, அங்கேருந்து என்னங்க 12. தனுசுலேருந்து எண்ணும்போது ரிஷபம் 6ஆக வரும், ரிஷபத்தில் இருந்து தனுசை எண்ணும்போது 8ஆக வரும். இவர் 9ஆம் பாவத்துக்கும் அதிபதி, 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ 6 8 12. அப்போ 9ஆம் பாவத்துக்கு வேலையை செய்யலையா? அதைத்தானே கல்யாணம் நடந்துச்சு, பாக்கியத்தை கொடுத்துச்சு, கொடுத்து கெடுக்கிறாரு.
கடைசியில் போகும்போதும் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த குரு தசை சந்திர புத்தி செவ்வாய் புத்தியில் திருமணத்தை 2வது திருமணம் நடந்துடும். நீ சொல்கிறீங்க கண்டிப்பாக நடக்கும். ராகுலையும் பரவாயில்லை, கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தாலும் ஓரளவுக்கு வண்டி ஓட்டுருவார். ராகு தசை இது குரு தசை செவ்வாய் புத்தியில் உறுதியாக திருமணம் நடக்கும். அது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், விளக்கணும் இல்லை, அதான் ஜோதிடரோட வேலை. நீ வாட்டில் குரு தசையில் செவ்வாய் புத்தியில் கல்யாணம் ஆகுங்கிற அது எந்த அடிப்படையில் சொன்ன எனக்கு சொல்லணும். அப்படியே பாருங்கள், லக்கணத்துக்கு 2க்கும் 2ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவகத்தையும் குரு தொடர்பு கொள்கிறார். ஆமாம், அப்படி தொடர்பு கொண்டு தானே இப்போ ஏற்கனவே பிரிஞ்சு இருக்குல்ல கேட்பீங்கல்ல, நம்ம பதில் சொல்லணும்ல. கொடுத்தார் திருமணத்தை, சனி புத்தி வந்துச்சு டம். சனி புதன்னா அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சுக்கிரன் தான் சனி தசை குரு தசை, சனி புத்தி குரு தசை, புதன் புத்தி குரு தசை, கேது புத்தி குரு தசை, சுக்கிர புத்தி. இவர் நல்லா இல்லை. இப்போ குரு தசை சந்திர புத்தியில் பொண்ணு பார்க்க அலையிறாங்க. நம்மள்ட்ட வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. குரு தசை செவ்வாய் புத்தியில் உறுதியாக திருமணம் நடக்கும். எந்த அடிப்படையில்? லக்கணத்தில் இருந்து 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். செவ்வாய் ஒரு மங்களகாரகன், ஆட்சி பெற்றுள்ளார், வலுவாக இருக்கிறான். இந்த லக்னாதிபதியே அவர் தான். குரு பாக்கியாதிபதி. திருமணத்தை நடக்கும். சரி, சனி கொடுக்கும்னு சொன்னேன், அது எந்த அடிப்படையிலையா கொடுக்கும்? பதில் சொல்லணும்ல. அங்கே எந்த ஒரு சுபகரங்களோட தொடர்பும் இல்லை. சனி வாக்கில் இருக்குது, சனிக்கு 7ல் மாந்தி வர இருக்குது. இது எந்த அடிப்படையில் கொடுக்கும்? சந்தேகம் வரலாம், எனக்குமே வரலாம். நான் வாட்டில் சொல்லிட்டு சனி கொடுக்கும்னு எனக்குமே சந்தேகம் குழம்பு போகுது. எப்படியா கொடுக்கும்? இதுதான் கெட்டவன் கெட்டு போயிட்டாக்கும் கிட்டிடு ராஜயோகமா. எப்படி? கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடு ராஜயோக அடிப்படையில் இங்கே கொடுக்க போகிறேன் சனி. கெட்டவன் கெட்டு போயிட்டாயா, அது வாட்டில் நல்லது நடந்துக்கிட்டு இருக்கும். சனி இந்த லக்கணத்துக்கு பாவத்தையே செய்யக்கூடிய, அப்போ 9ஆம் பாவத்துக்கு தானே இருக்கேன், இருந்துட்டு போட்டு பாவத்து பாவம். அவனுடைய 10ஆம் பாவகத்துக்கு 12ஆம் பாவத்தில் மறைகிறான். அவருடைய 11ஆம் பாவகத்துக்கு 11ஆம் பாவத்தில் இருக்கிறார். அவருடைய அப்படியே எடுக்கணும். 11க்கு 11ல் இருக்கிறார் சனி. சனி 11ஆம் பாவகத்தை பார்க்குறார் 3ஆம் பார்வையாக. இருந்துட்டு 2ஆம் கல்யாணம் 11ஆம் பாவத்தை தனியாக சொல்லணும்னா 11ஆம் பாவத்துக்கு அதிபதி தானே வருது சனியோட தசை. இயற்கை சுபரான குருவோட வீட்டில் இருக்கிறார். அதோடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள் இனவு எதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஜோதிடத்தில் டிகிரி கணக்கில் எடுக்கணும். இப்போ இனவு வருது பாருங்க, இந்த இடத்துல பார்ப்போம். நானும் இது டிகிரியை பார்க்கல, நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ பார்ப்போம். புதன் 2 டிகிரி சொன்னனுங்களா, எதில்? மகரத்தில். சுக்கிரன் வந்து மகரத்தில் வந்து 9 டிகிரி சொன்னாங்களா, அப்போ 7 டிகிரி புதனும் சுக்கிரனும் இணைவு போட்டிருக்காங்களா. இங்கே சனி இந்த இதில் 15 டிகிரி கடந்து போயிட்டு விட்டார். அப்போ சனியோட சுக்கிரனும் புதனும் அடுத்து இருக்கிறார்கள். 2 சுபக்கிரகங்கள் தொடர்பு இருக்கிறது. என்னையா சொல்கிற? ஆமாம், உண்மைதான். இதுக்கு பக்கத்தில் இருக்க கிரகங்கள் எந்த வேற தீய கிரகங்கள் கிடையாது டிகிரி கணக்குலையும் பார்க்கும்போது. இங்கே சனியை வந்து வேற எந்த ஒரு பாவக்கிரகமும் தொடர்பு இல்லை. சூரியன்லாம் விலகி போய்விட்டார். சூரியன் கிட்டத்தட்ட எத்தனை டிகிரி? 23 டிகிரி புள்ளி 44. இவர் இதில் 15. இன்னும் ஒரு 15ம் 23. கட்டமே மாறி போச்சு. தொடர்பு கிடையாது. சந்திரனும் தொடர்பு கிடையாது. அடுத்த உள்ள கிரகம் இயற்கை சுபரான புதனும் சுக்கிரனுடைய டிகிரி கணக்கில் தொடர்பு உள்ளார். கட்டங்களை இங்கே பார்க்கும்போது இவர் தனுசுலையும் அவர் மகரத்திலும் தான் இருப்பார். உறுதியாக இந்த சனி கொடுக்க செய்வார். தொழில் தொடங்குவார், தொழில் மூலியமாக வருமானம் வரும். அப்பன் தொழில் சொத்துல பஞ்சாயத்து பண்ணி வாங்கி கொடுப்பார், அடிதடி பண்ணி. அப்போ சனி கொடுக்க செய்யும். சரிங்களா? அப்போ குரு கெடுத்ததுக்கும் சொல்லிட்டேன், சனி கொடுக்க போகிறதுக்கும் சொல்லிட்டேன். என்ன காரணம்னு
கண்டிப்பாக உறுதியாக ஒரு நல்லா இருப்பார் ஜாதகம். லக்னாதிபதி லக்னம் வலுக்கப்பட்டிருந்தால், ராசி லக்னம் வலுக்கப்பட்டால் ஒருவர் நல்லா இருப்பார். இந்த இடத்துல ராசி எங்கப்பா வலுக்கப்பட்டிருக்கு அப்படின்னீங்கன்னா, நம்ம இங்கே பார்க்கும்போது அமாவாசையாக தான் தெரியும். சூரியனும் சந்திரனும் தான் கெட்டிருக்காங்களே ஒழிஞ்சு புதனும் சுக்கிரனும் சனியும் கிடையாது. அங்கே இனவு கிடையாது. இப்போ வரப்போகிறது சூரிய தசையோ சந்திர தசையோ வரப்போகிறதும் கிடையாது. சனி புதன் கேது சுக்கிரன் தான் இவருக்கு கொடுக்கணும். கொடுத்துருவாங்க, கெடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்கணும். இதெல்லாம் வந்து நான் பார்த்த ஜாதகம். சரிங்களா? நம்மள்கிட்ட வந்து பார்க்க நான் பார்த்தேன்னா இதில் நான் உண்டு பண்ணது இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதில் வந்துன்னு என்கிட்ட வந்து பார்க்குறாங்க. அதை நம்ம அவங்களும் இப்போ ஜாதகம் பார்க்கும்போது இதில் என்ன ஒரு ஜோதிடர் இருக்குன்னா அவங்களே முக்கால்வாசி கதையை சொல்லிடுவாங்க. நம்ம 2-3 பாயிண்ட் எடுத்து இந்த மாதிரி இப்போ நேரங்களும் சரி நம்ம இப்படி போகுதுன்னு எடுத்துட்டோம்னா அப்புறம் அவங்க பாக்கி அப்போ நம்ம இது விளக்கம் எடுக்கலாம். இப்படி பார்த்து தான் அனுபவம். இன்னும் நேரம் கிடைக்கிறப்ப எத்தனையோ புஸ்தகம் என்கிட்ட நிறையா இருக்குது, ஜோதிட புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் எழுதுனதில் விமர்சனம் பண்ணக்கூடாது. அது மகா முட்டாள்தனம். யாரோ எழுதிட்டு போட்டோம். எழுதுகிறவங்க நம்ம குருமார்கள். அதில் வந்து நம்ம நல்லதை எடுத்துக்குவோம், குறை சொல்லக்கூடாது. நம்ம இப்படி இருந்தால் இப்படி நாங்கள் எழுதியிருக்கோம், அது ஏன் எப்படின்னு பார்ப்போம் இனி நேரம் கிடைக்கிறப்பெல்லாம். சரிங்களா? அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.